வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். வெல்கம் டு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல தென்னிந்திய வரலாறு சவுத் இந்தியன் ஹிஸ்டரியோட செகண்ட் பார்ட்டை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா சோழர்களை பத்தியும் பாண்டியர்களை பத்தியும் பார்க்க வரோம். டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். காரணம், இவங்க ரெண்டு பேரும் டைரக்டா நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோழர்கள் தஞ்சாவூர்ல இருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, அதே போல பாண்டியர்கள் மதுரையில இருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. நேரடியா நம்மளை ஆட்சி பண்ண ஒரு வம்சம். அதனால நிச்சயமா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அவங்க பத்தி பார்க்க போறோம். சோ சோழ வம்சத்தை பத்தி பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா, இங்க ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு முற்கால சோழர்கள், அடுத்தது பிற்கால சோழர்கள். சரிங்களா? சோ முற்கால சோழர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க இல்லையா? குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உறையூர். சரிங்களா? உறையூர் பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவர் தலைநகரம் பாத்தீங்கன்னா உறையூரா இருந்திருக்கு. முற்கால சோழர்களை பொறுத்த வரைக்கும் யார் குறிப்பா பார்க்கும்போது கரிகால சோழன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கல்லணை கட்டினார்னு சொல்லி. அப்ப கரிகால சோழன் காலம் தான் வந்து முற்கால சோழ வம்சமா இருக்கு. சரிங்களா? தலைநகரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உறையூர், திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடியது. அதுபோக பார்க்க வேண்டியதாருன்னா பிற்கால சோழர்கள். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தஞ்சாவூரை வந்து கேபிட்டல் வச்சு ஆட்சி பண்ணிருக்காங்க. சரிங்களா? தஞ்சாவூரை வந்து கேபிட்டல் வச்சு ஆட்சி பண்ணிருக்காங்க. இவங்களை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப கவனிச்சு பாருங்க, ஏகாதிபத்திய சோழர்கள், அதாவது பிற்கால சோழர்கள் அழைக்கிறாங்க. பிற்கால சோழர்கள், ஏகாதிபத்திய சோழர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, தஞ்சாவூரை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆட்சி பண்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 875 இருந்து 1125 வரைக்கும் தஞ்சாவூர் ஆட்சி பண்ணது வந்து பிற்கால சோழர்கள். இவங்க தலைநகரம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சொல்லியாச்சு. இவங்க பாத்தீங்கன்னா படத்துல தெரியுது இல்லையா? சோ ஒட்டுமொத்த தக்கான பீடபூமி. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து டெக்கான் தக்கான பீடபூமி. அதே போல பாத்தீங்கன்னா சொல்றாங்க இந்தோனேஷியா, லட்சத்தீவு, மாலத்தீவு, இலங்கைன்னு சொல்லி பல்வேறு பகுதி ஆட்சி பண்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட கப்பற்படை பயங்கர ஃபேமஸா இருக்கும், சிறப்பு வாய்ந்ததா இருக்கும், வலிமையானதா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, கடல் கடந்து போய் ஒவ்வொரு பகுதியை கேப்சர் பண்ணிட்டே வராங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, இவங்களோட கப்பற்படை பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு, கெத்தா இருந்துச்சுல. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, வங்காள விரிகுடாவை வந்து சோழர்களின் ஏரின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? த லேக் ஆஃப் சோழன் அழைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவ்வளவு பெரிய வங்காள விரிகுடா இவங்களுக்கு வந்து குட்டி ஏரி மாதிரி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பயன்படுத்திருக்காங்க, வலிமை காமிச்சிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே போல சொல்றாங்கன்னா, கன்னியாகுமரியில இருந்து பெங்கால் வரைக்கும் அவங்க ஃபுல்லா ஆட்சி பண்ணிருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க, கன்னியாகுமரியில இருந்து வங்காளம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சோழ மண்டலம் சொல்லி அழைச்சாங்க. அதான் இப்ப என்ன சொல்றோம் ஆங்கிலத்துல கோர மண்டலம் சொல்லி அழைக்கிறோம். சரிங்களா? அப்ப சோழ மண்டலம், கோர மண்டலம் ரெண்டும் ஒண்ணுதான். அது எந்த ஏரியான்னு பாருங்க, கன்னியாகுமரியில இருந்து வங்காளம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா. சோழர்களின் ஏரி எது? வங்காள விரிகுடா. இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்த ஒவ்வொருத்தரை பத்தி பார்க்க போறோம். பிற்கால சோழ வம்சத்தை உருவாக்குனது யாரு பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன். என்ன பண்றாரு, தஞ்சாவூர்ல ஹெட் குவார்டர்ஸா உருவாக்குறாரு. முற்கால சோழரை பொறுத்த வரைக்கும் அது உறையூரா இருந்துச்சு ஹெட் குவார்டர்ஸ். பிற்கால சோழர்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் ஹெட் குவார்டர்ஸா மாத்தி உருவாக்குன யாரு பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன் உருவாக்கியிருக்காரு. இவரும் இருக்க தஞ்சாவூர்ல ஒரு துர்க்கைக்கு கோயில் கட்டியிருக்காரு. சரிங்களா? அதே போல அடுத்த வார்த்தை யாரும் பாத்தீங்கன்னா ஆதித்ய சோழன். என்ன பண்றாரு, அபராஜிதவர்மன் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்க தோற்கடிக்கிறார். அது போல என்ன பண்றாருன்னா திருக்கட்டளை கோயிலை உருவாக்குறாரு. திருக்கட்டளை கோயில் உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதித்ய சோழன். அடுத்த முக்கிய ஒருத்தர் யாருன்னா முதலாம் பராந்தக சோழன். சரிங்களா? என்ன பண்ணிருக்காருன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜன் கோயிலுக்கு பொற்கூரை வெஞ்சிருப்பார். பொற்கூரைனா கோல்டன் டெம்பிள், கோல்டன் ரூஃப் இருக்கு இல்லையா? சோ சீலிங் ஃபுல்லா அந்த கோபுரம் இருக்கு இல்லையா? கோபுரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பொன்னால வெஞ்சிருப்பாரு. கோல்டன் கோடி கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அப்படி சொல்றாங்க, இவரை வந்து பொன் வேய்ந்த சொல்றாங்க. பொன் வேய்ந்த சோழன் அழைக்கிறாருங்க. பொன் வேய்ந்த சோழன் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து நம்மளுடைய பராந்தக சோழன். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா மதுரை பக்கம் போயிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய வம்சத்தை அழிக்கிறாரு. பாண்டிய மன்னர் தோற்கடிக்கிறாரு. அப்படின்னு சொல்றாங்க, மதுரை கொண்டு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மதுரை அழிச்சாச்சு. அது போல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம இலங்கை பக்கம் போய் இலங்கையை கேப்சர் பண்றாரு. அப்படி சொல்றாங்க மதுரையும் ஈழமும் கொண்டான்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதுபோல் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலம் கேட்பாங்கன்னா பராந்தக சோழன் காலம். அது என்ன சார் விஷயம் பாத்தீங்கன்னா குடவோலை முறை பத்தி சொல்லுது. குடவோலை முறையை பத்தி சொல்லுது. அப்ப இந்த குடவோலை முறை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இருக்குலே மிக சிறந்த ஜனநாயக தேர்தல் முறை சொல்லுவாங்க. அதாவது என்ன பாத்தீங்கன்னா ஜனநாயக தேர்தல் முறைங்கிறது என்னன்னா, அந்த காலத்துல இப்ப நம்ம என்ன பண்றோம், இவிஎம்ல ஓட்டு போடுறோம். அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அதே போல என்ன பண்ணுவாங்க சோழ காலத்துல, அந்த சோழ கிராமத்துல ஆட்சி பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கும், அவங்க பேரெல்லாம் ஒரு மண்பானைகள் எழுதி போடுவாங்க. சரிங்களா? மண்பானை போட்டு குலுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி குலுக்கும் போது ஒரு சின்ன குழந்தை கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அந்த குழந்தை ஆக்சுவலா மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான். அப்ப எதுக்கும் என்ன பாத்தீங்கன்னா யாருடைய பேர் வருதோ அவங்கதான் அந்த கிராமத்தை ஆட்சி பண்ணக்கூடிய தகுதி அப்படி சொல்லுவாங்க. ஆக மக்களுக்கான பிரதிநிதிய அந்த குழந்தை மக்களே தேர்ந்தெடுக்குது இல்லையா, அதான் வந்து ஒரு ஜனநாயக முறை சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஓட்டு நடந்திருக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு. யார் காலம் கேட்டாங்கன்னா வந்து முதலாம் பராந்தக சோழன் காலத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பத்தியும் சொல்லுது.
அதே போல பாத்தீங்கன்னா குடவோலை முறையை பத்தி சொல்லுது. யாருடைய காலம் கேட்டாங்கன்னா முதலாம் பரமசிவன் காலத்துல இருந்துச்சு. அடுத்து பார்க்கக்கூடியது யாருன்னா கண்டராதித்தன். சரிங்களா? அதற்கு அடுத்து வரது யார் பார்த்தா ராஜராஜன். அதை பத்தி ஃபுல்லாவே பார்க்க போறோம். அடுத்து வரது யாருன்னா ராஜேந்திரன். அதற்கு அடுத்து வரது ஆதி ராஜேந்திரன், குலோத்துங்கன். இந்த ஆர்டர் ஃபுல்லா தெரிஞ்சுங்க. சரிங்களா? சில டைம் கேட்க வாய்ப்பு இருக்கு இப்படியே. ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்? ரொம்ப டீப்பா பார்க்க போது ராஜராஜனை பத்தி பார்க்க போறோம். இவரோட இயற்பெயர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அருள்மொழி தேவன். சரிங்களா? இவர் யாருன்னா சுந்தர சோழனுடைய ஒரு மகனா இருப்பாரு. சரிங்களா? சோ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா பொன்னியின் செல்வன்கிற புத்தகம். அந்த பொன்னியின் செல்வனுடைய புத்தகம் பாத்தீங்கன்னா பொன்னி அப்படிங்கிறது காவிரி நதி. அப்ப பொன்னி காவிரி நதியில பிறந்து வந்தது யாரு? நம்மளுடைய ராஜராஜன். சோ ராஜராஜனை பத்தின புத்தகம் தான் பொன்னியின் செல்வன். சரிங்களா? அந்த புத்தகம் தெளிவா கொடுத்திருப்பாங்க. அவர் எப்படி வந்து சிறப்பா ஆட்சி பண்றாரு, எப்படி படம் எடுத்துறான்னு சொல்லி தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இவரு சுந்தர சோழனோட மகனா இருக்காரு. அது பண்ண பாத்தீங்கன்னா எல்லா மதத்தையும் ஆதரிச்சிருக்காரு. இவருக்கு சைவ மதம் பிடிச்சிருக்கு, சிவனை பிடிச்சிருக்குன்னா அதை தாண்டி மக்கள் ஆதரிக்கிறாரு, மதத்தை ஆதரிக்கிறாரு. அப்புறம் பண்றாரு, பௌத்த மதத்தை வந்து ஆணை மதத்தை கட்டி கொடுத்துறாரு. ஒரு பௌத்த மதத்தை என்ன பண்றாரு, ஆணை மதத்தை கட்டித்தராரு. அதுபோக பாத்தீங்கன்னா தேவாரத்தை பதிப்பிக்கிறாரு. சரிங்களா? அதுபோக பாருங்க, இலங்கையில அனுராதபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க என்ன பண்றாரு, சிவன் கோயில் கட்டித்தராரு. சரிங்களா? அதுபோக கப்பற்படை வந்து காலத்துல வந்து ஃபேமஸாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, பாஸ்கர ரவிவர்மன் சொல்லக்கூடிய ஒரு அரசன். சரிங்களா? சேர அரசன் இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து காந்தளவு சாலையில வந்து தோற்கடிக்கிறாரு. சோ பாஸ்கர ரவிவர்மன் தோத்துறாரு, ராஜராஜன் ஜெயிக்கிறாரு. இடம் வந்து பாத்தீங்கன்னா காந்தளூர் சாலை. அதுவும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா அவரு தஞ்சாவூர்ல மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டுறாரு. அந்த கோயில் தான் வந்து தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது 1010 கிபி 1010 வந்து ஒரு கோயில் கட்டி முடிக்கிறாரு. அதான் வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, தட்சிணமேருன்னு சொல்றாங்க. அதாவது சவுத் இந்தியாவோட இமயமலைன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இப்ப இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதி கிடையாது அந்த காலத்துல. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்துவா பிறந்த ஒவ்வொரு மக்களுமே காசிக்கு போகணும், இமயமலை போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எல்லா மக்களாலையும் இமயமலைக்கு போயிட்டு வர முடியாது அந்த காலத்துல. அப்ப என்ன பாத்தீங்கன்னா இமயமலையில இருக்கக்கூடிய சிவன் இருக்காரு இல்லையா, அதே ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில் உருவாக்கி இருப்பாரு. தஞ்சாவூர் கோயில் இருக்கு இல்லையா, அங்க என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உருவாக்கி கொடுத்திருப்பாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இதை வந்து தென்னிந்தியாவோட இமயமலைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்க சிவனுக்காக கோயில் கட்டினார் இல்லையா, அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சிவபாத சேகர்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோல் தெரிஞ்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இவரு உலகளந்த சொல்லுவாங்க, உலகளந்த சோழன். உலகளந்த சோழன். காரணம் என்னன்னா லேண்ட் இருக்குல்ல, நிலம். அந்த நிலத்துல என்ன இருக்காரு பாத்தீங்கன்னா அது களம்னு சொல்லுவாங்க. நிலத்துல 100 களம் வரி போட்டிருப்பாரு. 100 களம் வரி. ஒவ்வொரு லேண்டுக்கு என்ன பண்ணுவாங்க, லேண்ட மெஷர் பண்ணிட்டு அதுல 100 களம்னு சொல்லி வரி போடுவாங்க. அப்ப களம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு களம் ஈக்குவல் டு 28 கிலோ. சரிங்களா? அப்ப என்ன பண்றாரு, ஒரு லேண்ட்ல வந்து 100 களம் வரி போட்டிருக்காரு லேண்ட மெஷர் பண்ணிட்டு. அப்புறம் பண்றாங்க லேண்ட மெஷர் பண்றாரு இல்லையா, அப்படின்னு சொல்றாங்க உலகத்தை அளந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதான் உலக அளந்த சோழன் அழைக்கிறாங்க. அதே போல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, மும்முடி சோழன். மும்முடி சோழன். காரணம் என்ன பாத்தீங்கன்னா இவர் வந்து இருக்காரு சேரன், பாண்டியன், அதே போல இலங்கை சார்ந்த மகிந்தன். இந்த 3 பேரை தோற்கடிக்கிறாரு. அப்படின்னு சொல்றாங்க இவரை வந்து மும்முடி சோழன் அழைக்கிறாங்க. சரிங்களா? அதுபோக கடைசியா பார்க்க வேண்டிய விஷயம் அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது, இவரோட மகள் பேர் குந்தவை. அந்த குந்தவை என்ன பண்றாருன்னா கீழை சாளுக்கிய வம்சம், அதாவது ஈஸ்ட் சாளுக்கியா, ஈசினா ஈஸ்ட் சாளுக்கியா. அந்த கீழே சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த, அதாவது வெங்கடேஸ்வரன் சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்ந்த விமலாதித்தனுக்கு கட்டி கொடுக்குறாங்க. விமலாதித்தனுக்கு கட்டி தராரு. சரிங்களா? அவங்க தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் அவரோட மகள் பேர் குந்தவை. அந்த குந்தவை யார் கட்டி கொடுத்திருக்காரு, கீழை சாளுக்கிய வம்சம், அதாவது வெங்கி சாளுக்கியர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கட்டித்தராரு. அந்த அரசன் பேர் பாத்தீங்கன்னா விமலாதித்தன். தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாக்குறது யார் பாத்தீங்கன்னா ராஜேந்திரனை பத்தி பாக்குறோம். ராஜேந்திரன் யாருன்னா ராஜராஜனுடைய மகன் தான் ராஜேந்திரன். அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா தன்னோட காலத்துல கங்கை வரைக்கும் போயிருக்காரு. கங்கை வரைக்கும் என்ன பண்றாரு, கங்கையை சேர்ந்த மகிபாலர் சொல்லக்கூடிய ஒரு அரசனை தோற்கடிக்கிறார். தோற்கடிச்சு நம்புறாரு கங்கையில இருந்து நீர் கொண்டு வராரு. அதன் காரணம் என்ன பண்றாங்க, இவருக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. கங்கை ஜெயிச்சது காரணமா அப்ப சொல்றாங்க இவர் வந்து கங்கை கொண்ட சோழன் அழைக்கிறாங்க இதுல. அதே போல சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது உருவாக்கின கோயிலுக்கு பேரு கங்கை கொண்ட சோழபுரம். சரிங்களா? என்ன பண்ணிருப்பாங்கன்னா ராஜராஜன் காலத்துல எப்படி தஞ்சாவூர் பெரிய ஃபேமஸா இருந்துச்சோ அதே போல இவர் காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். அந்த கோயிலும் முக்கியம். சரிங்களா? அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இவர் வந்து கங்கையை சேர்ந்த மகிபாலன் சொல்லக்கூடிய அரசன் தோற்கடிச்சுட்டு தான் என்ன பண்ணிருக்காரு, தண்ணி கொண்டு வந்து அதன் நினைவாக கட்டப்பட்ட கோயில் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அது போல தலைநகரமும் இவருக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரமா தான் இருந்துச்சு, தஞ்சாவூர் கொஞ்சம் பக்கத்துல. அது போல நம்மளுக்கான கப்பல் படை என்னாச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு, ரொம்ப வலிமை மாறிடுச்சு. அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சுமத்ரா தீவுக்கு பயணம் போய் கேப்சர் பண்றாரு.
வணிகம் பண்ண அனுமதிக்கிறாரு. அதுவும் பத்தி என்ன பண்றாரு, மலேசியா கடாரம் இருக்கு இல்லையா, அந்த மலேசியாவும் கேப்சர் பண்ணிடுறாரு. அப்படின்னு சொல்றாங்க, கடாரம் கூட அழைக்கப்படுறாரு இது. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா பண்டித சோழன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பாரு, நிறைய புத்தகங்கள் வந்து பதிப்பிச்சிருப்பாரு. அப்படின்னு சொல்றாங்க, பண்டித சோழன் சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அது போக பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இவரோட மகள் வந்து அங்கமாதேவி. அவரை யாரு கட்டித்தராருன்னு பாத்தீங்கன்னா அங்கமாதேவிய, சரிங்களா, ராஜராஜ நரேந்திரன் கட்டித்தராரு. ராஜராஜ நரேந்திரன் கட்டித்தராரு. சரிங்களா? இந்த ராஜராஜ நரேந்திரன் யார் சார்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைடு பார்த்தோம் இல்லையா, இந்த குந்தவை மற்றும் ஈஸ்ட் சாளுக்கியா சேர்ந்த விமலாதித்தன், அவருக்கு பிறந்த மகன் தான் பாத்தீங்கன்னா ராஜராஜ நரேந்திரன். அவர் கட்டித்தராரு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா அக்கா பொண்ணு கட்டித்தராரு. அக்கா பையனும் கட்டித்தராரு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா அங்கமாதேவிங்கிறது ராஜேந்திரனோட மகளா இருக்காங்க. அவளை கட்டித்தர இடம் பாத்தீங்கன்னா வந்து ராஜராஜ நரேந்திரன். இவர் யாருக்கு பிறந்தவரு? அந்த குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் பிறந்ததா இது. குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் பிறந்த ஒருத்தர் தான் வந்து ராஜராஜ நரேந்திரன் கட்டித்தராரு. மொத்தம் அக்கா பையனும் கட்டித்தராரு. சரிங்களா? இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது போல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்து வராங்க ஆதிராஜேந்திரன். இவர் தான் பாத்தீங்கன்னா வந்து விஜயாலய வம்சத்தோட கடைசி அரசர். விஜயாலய வம்சத்தோட கடைசி அரசா இருப்பார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க பார்த்தோம் ஆல்ரெடி, குந்தவை கட்டி கொடுத்தடம் சாளுக்கிய வம்சம். அப்படியாவது குந்தவைங்கிறது சோழ வம்சம், சாளுக்கிய வம்சம் பாத்தீங்கன்னா விமலாதித்தன். அப்ப சாளுக்கிய வம்சம் சோழ வம்சம் மெர்ஜ் ஆகுது. அப்ப அது வந்து சோழ சாளுக்கியம் சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஆனா பாத்தீங்கன்னா கடைசி அரசன் யாரு? விஜயாலய சோழத்தை பொறுத்த வரைக்கும் பியூர் சோழன் கடைசி அரசன் பாத்தீங்கன்னா வந்து ஆதிராஜேந்திரன். இதுக்கப்புறம் வரது எல்லாமே சாளுக்கிய வம்சம் கலந்து வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்க்க வேண்டியது யாருன்னா முதலாம் குலோத்துங்கன். இவர் யாரு காலத்துல பாத்தீங்கன்னா சோழ சாளுக்கிய மரபு. சோழ சாளுக்கிய மரபு. சோ பார்த்தோம் இல்லையா, குந்தவை விமலாதித்தன், அவங்களுக்கு பிறந்ததான் பாத்தீங்கன்னா ராஜராஜ நரேந்திரன். சரிங்களா? அவங்க கட்டி கொடுத்ததான் பாத்தீங்கன்னா அங்கமாதேவி. சரிங்களா? இங்க பிறக்கிறதா பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலோத்துங்க சோழன் ஒண்ணு, இவர்தான். சரிங்களா? ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா தாய் வழி மரபு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சோழ வம்சமா இருக்கும். தந்தை வழி மரபு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சாளுக்கிய வம்சமா இருக்கும். அதான் சொல்றாங்க சோழ சாளுக்கிய மரபுன்னு சொல்றாங்க. இவர் யார் தெரியுதா? நம்ம படம் பார்த்திருப்போம் இல்லையா, 1001 படம். அதுல பார்த்திபன் கெட்டப் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்துல ரீமாசன் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒருத்தியா இருப்பான். அதே போல பாத்தீங்கன்னா பார்த்திபன் வந்து சோழ நாட்டை சேர்ந்த அரசனா இருப்பார். அப்ப சோழன் வந்திருக்காரு முதலாம் குலோத்துங்கன், அவர் வந்து என்ன பண்றாரு, சோழ சாளுக்கிய மரபு முதலாம் குலோத்துங்கன். அதை குத்திக்காம என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா ரீமாசன் கேட்பாங்க, உனக்கு களம்பகம் தெரியுமா, ஈர்கட்ட எதிர்மறை பேரரசம் தெரியுமா, பரணி தெரியுமான்னு கேட்பாங்க. காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இலக்கியங்கள் எல்லாமே தமிழை சேர்ந்த இலக்கியங்கள். ஆனா முதலாம் குலோத்துங்கன் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அம்மா வழி சோழ வம்சம், அப்பா வழி சாளுக்கிய வம்சம். சரி, குத்தி காமிக்கிறாங்க. உனக்கு வந்து என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து நீ சோழ சாளுக்கிய வம்சம் சேர்ந்தா தானே, சாளுக்கிய அர்த்தம் உடம்பு ஓடிட்டு இல்ல, அப்ப நீ சோழன் கிடையாது இல்ல, அடுத்து குத்தி காமிப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, பார்த்திபன் சொல்ல விஷயம் பாத்தீங்கன்னா தாய் தின்ற மண்ணுன்னு சொல்லி பாட ஆரம்பிப்பாரு. காரணம் என்னன்னா, என் அப்பா வந்து சாளுக்கியன் தான், ஆனா அம்மா வந்து அம்மாவோட வாழ்ந்த மண்ணு வந்து சோழ பூமியா இருந்துச்சு இல்லையா, அப்ப தாய் தின்ற மண் வந்து சோழ பூமியா இருந்துச்சு இல்லையா, அப்ப நானும் சோழன் தான் தமிழ்னு சொல்லி பாடுவார். அப்படி ஒரு முக்கியமான அரசன் பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கனா இருக்காரு. சரிங்களா? அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இவர் சோழ சாளுக்கிய மரபா இருந்தாலும் சரி, ஆனா கவனிக்காம பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் ரொம்ப ஃபேமஸா டெவலப் ஆச்சு. சரிங்களா? பாருங்க, கம்பர் என்ன பண்ணிருப்பாரு, இவர் காலத்துல தான் பாத்தீங்கன்னா கம்பரை வந்து கம்பராமாயணம் எழுதுறாரு. அதே போல சேக்கிழார் என்ன பண்றாரு, பெரிய புராணம் எழுதுறாரு. சரிங்களா? ஒட்டக்கூத்தர் இருக்காரு இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா வந்து குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். அதே போல மூவரும் எழுதுறாரு. ஓகேங்களா? குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் மூவரும் எழுதுறாரு. அதே போல புகழேந்தி பாத்தீங்கன்னா நலவென்ப எழுதியிருப்பாரு. ஆக பல்வேறு புலவர்கள் எழுதியிருக்காங்க, தமிழ் இலக்கியத்தை வந்து எழுதியிருக்காங்க இவர் காலத்துல, முதலாம் குலோத்துங்கன் காலத்துல. ஆக இவர் சோழ சாளுக்கிய மரபார்ந்தாலும் இருந்திருக்காரு. இவர் காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் ஃபேமஸா வளர்ந்துருக்கு. அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுங்கம் தடுத்த சோழன் யாருன்னு கேட்பாங்க. சுங்கம் தடுத்த சோழன் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து முதலாம் குலோத்துங்கன். தசரா படம் பார்த்திருப்போம். அது சொல்லுவாங்க இல்லையா, சுங்கம் தவிர்த்த சோழனிடம் போய் சொல்லுங்கள், கொஞ்சம் கர்வம் தவிர்க்க சொல்லுவாரு ராமானுஜர். அந்த ஒரு கேரக்டரும் இவர் தான். சரிங்களா? இப்போ முதலாம் குலோத்துங்கன் சோழன் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சோழ சாளுக்கிய மரபு. இவர் கட்டுனது பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோயில். சுங்கம் தவிர்த்த சோழன் இவர் தான். அதே போல பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப ஃபேமஸான இவர் காலத்துலதான். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அதுபோல என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா சீனாவுக்கு ஒரு ட்ரேடர் டீம் அனுப்புறாரு, ட்ரேடர் வணிகக்குழு அனுப்புறாரு. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜன். இவர் பாத்தீங்கன்னா தாராசுரத்துல இருக்கிற ஐராதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அதை கட்டின காலத்துலாம். அங்க ஃபேமஸான விஷயம் பாத்தீங்கன்னா இசை படிக்கட்டு. இசை படிக்கட்டு வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். அதை கட்டின யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜன்.
சரிங்களா. அடுத்து தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா 3ஆம் ராஜராஜன். இவர் நம்ம இருக்காரு பாத்தீங்கன்னா கடைசி அரசனா இருப்பாரு ஒட்டுமொத்த சோழனுக்கும். காரணம் என்ன பாத்தீங்கன்னா வந்து இவர் கடைசி காலத்துல என்ன பண்ணிருப்பாரு, மாரவர்மன் குலசேகர பாண்டியன், மாரவர்ம குலசேகர பாண்டியனோட சண்டை போட்டிருப்பாரு. அதுல தோத்து போயிருப்பாரு. அப்ப என்ன பாத்தீங்கன்னா பாண்டியன் ஜெயிச்சிடறான் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாண்டிய வம்சம் உருவாக ஆரம்பிச்சிடும், சோழ வம்சம் அழிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, விஜயாலய சோழனோட கடைசி மரபு, அதாவது விஜயாலய சோழனா பியூர் சோழ மரபு, அவரோட கடைசி அரசன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆதி ராஜேந்திரன். ஒட்டு மொத்தமா கடைசி சோழ அரசன் யாருன்னு கேட்டாங்கன்னா 3ஆம் ராஜேந்திரன். சரிங்களா, தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம போறோம் அவங்களோட நிர்வாகத்தை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் பண்றாங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விவசாயம் செழிப்பா இருந்திருக்கு, பருவமழை தெளிவா பெஞ்சிருக்கு. அப்ப விவசாயம் செழிப்பா இருந்திருக்கு. யானை கட்டி போரடிச்ச ஊர்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர்லாம், முப்போகம் விளைஞ்ச ஊர்னு சொல்லுவாங்க. அந்த பாத்தீங்கன்னா சோழ நாடு சோறு உடைத்துனா பெருத்தம், அங்க வந்து விவசாயம் வந்து தெளிவா வளர்ந்துருக்கு, மேலோங்கி இருந்து தெரிய வருது. ஓகேங்களா. அதுவா பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அரசனை வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அழைக்கிறாங்க. அரசனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க, உலகுடைய பெருமாள், உலகுடைய பெருமாள், அழகுடைய நாயனார், அழகுடைய நாயனார். அடுத்து பாத்தீங்கன்னா தம்பிரான் சோழன், தம்பிரான் சோழன், சக்கரவர்த்தின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா, சக்கரவர்த்தின்னு சொல்லி அரசனை அழைக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க காலத்துல நிறைய வந்து தானம் கொடுத்தாங்க நிலத்தெல்லாம். தானம் கொடுத்த லேண்ட் பாத்தீங்கன்னா வந்து சாலபோகம்னு சொல்லுவாங்க, சாலபோகம். சரிங்களா. அதே போல பாத்தீங்கன்னா பிரம்மதேயம், பிரம்மதேயம் அதாவது பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தரது பாத்தீங்கன்னா பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதே போல என்ன சொல்றாங்க, தளபதி இருப்பாங்களே இவங்க காலத்துல, தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சேனாதிபதி தண்டநாயகம், சேனாதிபதி தண்டநாயகம் சொல்லக்கூடிய தளபதி இருந்திருப்பாரு. சரிங்களா. அதே போல நாட்டார்கள், நாட்டார்களும் குறிப்பிட்ட பகுதி ஆட்சி பண்ணக்கூடியவங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, லேண்ட் வச்சிருப்பாங்களா, அவங்க பேர் பாத்தீங்கன்னா ஆசுடையான். நிறைய லேண்ட் வச்சிருக்காங்க, குறிப்பிட்ட பகுதி ஆட்சி பண்ணக்கூடியவங்க. ஓகேங்களா. அவங்க பேர் ஆசுடையான் மற்றும் கிளான், கிழவன் அனு சொல்லுவாங்க, கிளான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா இவங்களுக்கு ஊரார் ஒருத்தர் சொல்றாங்க, ஊரார். சோ ஊரார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து வேளாண்மை பொறுத்த வரைக்கும் குத்தகை செய்யறது, வேளாண் குத்தகைதாரர். சரிங்களா. அப்ப ஆசுடையான்கிறவர் யாருன்னா நிலம் வச்சிருக்கிறவரு. ஓகேங்களா. அதே போல பாத்தீங்கன்னா வந்து ஊராருங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா வேளாண்மைக்கு குத்தகைக்கு லேண்ட் எடுக்கிறவங்க. சரிங்களா, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸேஷன், வரி போட்டிருக்காங்க நிறைய. என்னென்ன டாக்ஸ்ன்னு பாருங்க. ஒப்படி, ஒப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அரசனுக்கு கட்டக்கூடியது, மன்னனுக்கு கட்டக்கூடியது பாத்தீங்கன்னா ஒப்படி, அரசன் டைரக்டா டாக்ஸ் பண்றது. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இறை கட்டின நெல், இறை கட்டின நெல். சோ பேர்ல இருக்க அப்படின்னு அர்த்தம் இறைவனுக்கு போய் சேர்றது, அதாவது கோளுக்கு கட்டக்கூடிய டாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா இறை கட்டின நெல். அதுவும் பாத்தீங்கன்னா ஏரி ஆயம் சொல்லி டாக்ஸ் அப்படின்றாங்க. கரெக்டா வந்து ஏரிய தூர்வாடுறதுக்காக பயன்படுத்திருக்காங்க. அதுபோல பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா சோழ கங்கம்ங்கிற ஏரி இருந்துச்சு, சோழ கங்கம்ங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஏரி வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கும். சரிங்களா. அது கட்டின யாரும் பாத்தீங்கன்னா ராஜேந்திரன், ராஜேந்திர சோழன் இருக்காரு இல்லையா, அவர் கட்டினதா பாத்தீங்கன்னா சோழகங்கம் சொல்லக்கூடிய ஏரியா இருந்துச்சு. சரிங்களா. அடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க காலத்துல இந்த சோழகங்கம் ஏரி இருக்குல்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு சொல்றாங்க. சரிங்களா. அதாவது பாத்தீங்கன்னா ஜலதம்பம் ஏரின்னு சொல்லுவாங்க. சோழகங்கம் ஜலதம்பம் ரெண்டு ஒண்ணுதான். அது பாத்தீங்கன்னா அல்பெர்னின்னு விற்கிறாரு. அல்பெர்னி சொல்றாருன்னா இந்த ஏரி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, இது பயங்கரமா கடல் மாதிரி பறந்து விரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னது யாருன்னா அல்பெருனி. சரிங்களா, வியந்து பேசுறது அல்பெருனி. ஓகேங்களா. அது பாத்தீங்கன்னா மதத்தை பத்தி பார்க்கும்போது இவங்க சைவ மதத்தை பெரும்பாலும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அப்புறமேல சைவ திருமணத்தை வந்து நாதமுனி ஏற்றிருக்காரு இந்த சமயத்துல. சரிங்களா. அதே போல பாத்தீங்கன்னா வந்து பெரிய புராணத்தை வந்து சேக்கிழார் எழுதியிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க இங்க இருந்தாலுமே வலங்கை இடங்கை மோதல் இருக்கும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூனல் வந்து வலது பக்கம் போற இடது பக்கம் போடுறோமான்னு சொல்லி, அந்த மாதிரி மத முதலும் இங்க இருந்திருக்கு. சரிங்களா, அது தெரிஞ்சுங்க. சோ பெரிய புராணம் எழுதப்பட்ட காலம் இந்த காலம் தான். சரிங்களா. ராஜேந்திரன் காலத்தை குறிப்பிட்டு எழுதியிருப்பாங்க, அது தெரிஞ்சுக்கணும். அதுபோக பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா குறுநில மன்னர் நிறைய பேர் இருந்திருக்காங்க, குறுநில மன்னர்கள். பழுவேட்டரையர், பழுவேட்டரையர். சரிங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுவா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கைக்கோள பெரும்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை இருந்துச்சு. கைக்கோள பெரும்படைன்னு சொல்லக்கூடிய ஒரு மெய்காப்பாளர் படை, சொல்லுவோம் இல்லையா பர்சனல் செக்யூரிட்டி சொல்லி, அந்த மாதிரி ஒரு படை தான் பாத்தீங்கன்னா கைக்கோள பெரும்படைன்னு சொல்லுவாங்க. இவங்க காலத்துல பாத்தீங்கன்னா மணி கிராமத்தார்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகர்கள் இருந்திருப்பாங்க, மணி கிராமத்தார்னு சொல்லக்கூடிய வணிகர்கள் இருப்பாங்க. சரிங்களா. கைக்கோள பெரும்படைங்க பாத்தீங்கன்னா வந்து பர்சனல் செக்யூரிட்டியா இருந்திருக்காங்க. மணி கிராமத்தார் பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். சரிங்களா, அது தெரிஞ்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா வஞ்சியர் குழு, வஞ்சியர் குழுன்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா ட்ரேடரோட டீம்.
வஞ்சியர் குழு பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சங்கம், வணிக சங்கம் இருக்கு, அது பேர் தான் வந்து வஞ்சியர் குழுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு பெரிய ஃபேமஸா இருந்துச்சு. அது போல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க காலத்துல தேவதாசி முறை பரவச்சு, அறிமுகமாச்சு. அது போக பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் இருக்கு இல்லையா, ஃபேமஸான இவங்க காலத்துலதான். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்க, சவுத் இந்தியால முருகன் வழிபாடு வந்து பெரும்பாலும் தொடக்கப்பட்ட வந்து இந்த காலத்துல தான் இருந்துச்சு. சரிங்களா? சோ இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா காலாட்படையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து 30 பிரிவுகள் இருந்திருக்கு காலாட்படையில. அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அதுபோக பாத்தீங்கன்னா சோழ யானைப்படையில வந்து 60,000 யானைகள் இருந்துச்சாம். சரிங்களா? அது மொத்தம் பாத்தீங்கன்னா சோழர்களை பத்தி எந்த அரசர் ஆட்சி பண்ணாரு, அவர் கட்டின கோயில் என்ன, டாக்ஸ் பேர் என்ன, எல்லாம் தெரிஞ்சுங்க. ட்ரேடர்ஸ் பேர் வந்து வஞ்சியர் குழு, மணிகிராமத்தார், இதெல்லாம் தெரிஞ்சுங்க. கட்டின ஏரி முக்கியமானது பாத்தீங்கன்னா சோழகங்கம் ஏரி கட்டியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லா தெரிஞ்சுங்க. கண்டிப்பா சோழரை பத்தி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்க வேண்டிய அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய வம்சம். இங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் மூணா பிரிக்கிறாங்க. சங்ககால பாண்டியர்கள், முற்கால பாண்டியர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் அல்லது இரண்டாம் பாண்டியர்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பத்தி பார்க்க போறோம் ஃபுல்லாவே. சோ பார்க்கும்போது வந்து சங்ககால பாண்டியர்கள், முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் பிரிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னா இயர்லி பாண்டியர்கள், முற்கால பாண்டியர் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? யார் பாருக்கா பாத்தீங்கன்னா பாண்டியன் கடுங்கொன்று இருக்காரு இல்லையா, அவர் நம்ம இருக்காருன்னு சொல்றாங்க. பாண்டிய வம்சத்தை வந்து சேர்ந்த ஒரு அரசரா சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதை பத்தி நான் குறிப்பில் எங்க காணப்படும் பாத்தீங்கன்னா மடக்குள கீழ் மதுரை குறிப்புகள், அதே போல பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இந்த புத்தகங்கள், அதுவா பாத்தீங்கன்னா வந்து மார்கோ போலோ இபின் பதுத்தா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய குறிப்புகள், இதெல்லாமே பாத்தீங்கன்னா பாண்டிய காலத்தை பத்தின குறிப்புகளா இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா பாண்டியன் கடுங்கொண்டு இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, களப்பிரர்களை ஃபுல்லா அழிச்சிட்டு மதுரை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பாண்டிய ஆட்சி உருவாக்குறதா சொல்றாங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து யார் வர பாத்தீங்கன்னா அரிகேசரி மாறவர்மன். சரிங்களா? என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இவர் காலத்துல பார்க்கும்போது மகேந்திரவர்மன், பல்லவர் இருக்காருல மகேந்திரவர்மன், அதே போல வந்து நரசிம்மவர்மன், ரெண்டு பேரோட சமகாலத்துன்னு கேட்பாங்க. நரசிம்மவர்மன், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அரிகேசரி மாறவர்மன் மதுரை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து கேட்பாங்க, இந்த அரிகேசரி மாறவர்மனுடைய சமகாலத்தை சேர்ந்த அரசர்கள் கேட்டாங்கன்னா மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன். அது மாதிரி ஃபாலோ பண்ண மதம் பாத்தீங்கன்னா சமண மதத்துல இருந்து இருப்பாரு, சைவத்துக்கு மாறி இருப்பாரு. சமணர்கள் இருந்து நம்ம இருப்பாரு, சைவ மதத்துக்கு மாறி இருப்பாரு. காரணம் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். சரிங்களா? அப்ப கொஸ்டின் கேட்பாங்க, சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு அரிகேசரி மாறவர்மனை மாத்தினாருன்னா திருஞான சம்பந்தர். சரிங்களா? இவருக்கு என்ன பேர் வச்சாங்க பாருங்க, கூன் பாண்டியன்னு சொல்லி அழைச்சாங்க. சரிங்களா? காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கூன் இருந்திருக்கும், அதை குணப்படுத்தலாம் நினைப்பாரு. இவர் வந்து சமண மதத்துல இருந்து சைவத்துக்கு மாறி இருப்பாரு. அடுத்து வர்றது யார் பார்த்தீங்கன்னா கோச்சடையன் ரணதீரன். அதுக்கடுத்து வர்றது வந்து மாறவர்மன் நரசிம்மன். அதுக்கடுத்து வர்றது யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா. இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா மூன்றாம் நந்திவர்மன் இருக்காரு இல்லையா, நந்திவர்மன் 3, அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இவர் வந்து தோற்கடிக்கிறார். நந்திவர்மன் 3 வந்து தோற்கடிக்கிறாரு. சரிங்களா? அதுபோல பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா இவர் காலத்துல சித்தன்ன வாசல் ஓவியம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. சித்தன்ன வாசல்ல வந்து ஓவியம் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வர யாருன்னா இரண்டாம் மரகணன். இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா திருப்புறம்பயம் போல ஜெயிச்சிருப்பார். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்க வேண்டியது யாருன்னா பராந்தக வீரநாயகன். அடுத்து வரது யாருன்னா இரண்டாம் நரசிம்மன். இவர்தான் வந்து கடைசி பாண்டிய அரசா இருக்காரு முற்காலத்தோட பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல பரந்த சோழன் இருப்பாரு, பராந்தக சோழன். கேள்விப்பட்டோம் இல்லையா? பரந்த சோழன் யாரு, மதுரை கொண்டான். காரணம் இங்கதான் வந்து மதுரை கொள்றாரு அவர், மதுரை கேப்சர் பண்றாரு. ஓகேங்களா? பரந்த சோழன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மனை தோற்கடிச்சுட்டு தான் மதுரை கேப்சர் பண்றாரு. அப்படின்னு சொல்றாங்க இவரை வந்து மதுரை கொண்டு அழைச்சாங்க இல்லையா, காரணம் அதான். அப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மனோட வந்து பாண்டிய வம்சம் இங்க முடிவு வருது. கொஞ்சம் கேப் விடுது, சோழர்கள் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? குறிப்பா யாரும் வந்தாங்க, பரந்த சோழன் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். அடுத்து யாருன்னா கொஞ்சம் கேப் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் உருவாகுறாங்க. சரிங்களா? அப்ப ஆண்டுகள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1190 இருந்து 1310 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வர யாருன்னு பாத்தீங்கன்னா சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். சரிங்களா? இவரை கொஸ்டின் எப்ப கேட்பாங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் இருந்தார் இல்லையா, குலோத்துங்கா 1, குலோத்துங்கா 1 சமகாலத்துல சேர்ந்தவர் வந்து யாருன்னா சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். இவர் மணிக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல மதுரையில சிற்றரசரா வந்திருக்காரு. அப்புறம் ஃபுல்லா டெவலப் பண்ணி பண்றாரு, மதுரையை ஃபுல்லா கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அது போல பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம், சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பேர் பண்ணிருக்காரு. லேண்ட் நிறைய கொடுத்திருக்காரு, கிராமத்தை எழுதி கொடுத்திருக்காரு. சதுர்வேதி மங்கலம், சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலத்தை உருவாக்கின யாரும் பாத்தீங்கன்னா வந்து சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். அதாவது பிராமணர்களுக்கு லேண்டை கொடுக்குறாரு, உலகம் தராரு. அது விஷயம். அடுத்து வர யார் பாத்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல முடிசூட்டுறாரு, ஸ்ரீரங்கத்துல வந்து முடிசூட்டிக்கிறாரு. சரிங்களா? அது மட்டும் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ராஜசூய யாகம், ராஜ
சூய யாகம் நடத்தியிருக்காரு. அதாவது வந்து தன்னோட ஆட்சி வந்து லேண்ட டெவலப் ஆகணும், டெரிட்டரி எல்லை பகுதியில வந்து விரிவடையணுங்கிறதுக்காக ஒரு ஒரு யாகம் வளர்த்திருக்காரு. அந்த யாகத்தை தான் வந்து ராஜசூய யாகம் நடத்தின யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து சடையவர்ம சுந்தரபாண்டியன். சரிங்களா? அடுத்து நம்ம இருக்காரு பாத்தீங்கன்னா சேர சோழ தோற்கடிச்சிருப்பாரு. சரிங்களா? அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து வர யாரு பாத்தீங்கன்னா வந்து மாரவர்ம குலசேகரன். ஆக்சுவலா மாரவர்ம குலசேகரன் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா 3ஆம் ராஜேந்திரன் இருக்காரு இல்லையா, அவரை தோற்கடிச்சிருப்பார். 3ஆம் ராஜேந்திரன் தோற்கடிச்சிருப்பார். படிச்சோம்ல கடைசி சோழ அரசன் வந்து 3ஆம் ராஜேந்திரன் சொல்லி அவரை தோற்கடிச்சிருப்பாரு. ஒட்டுமொத்த சோளத்தையும் அழிக்கிறாரு, சோழ வம்சத்தை அழிக்கிறாரு. சரிங்களா? அப்படிப்பட்ட சிறப்புக்குரியதான் பாத்தீங்கன்னா மாரவர்ம குலசேகரன். ஆனா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு 2 மகன் இருப்பாங்க. யாருன்னா ஒருத்தர் வந்து சுந்தரபாண்டியன், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா வீரபாண்டியன் தான் இருப்பாங்க. சரிங்களா? வீரபாண்டியன். அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் தான் பாத்தீங்கன்னா மூத்தவன். சோ வந்து எல்டரா இருப்பார், மூத்தவரா இருப்பார். வீரபாண்டியன் பாத்தீங்கன்னா யங்கஸ்டா இருப்பார். ஆனா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மூத்தவனுக்கு பதவி தருவாங்க பெரும்பாலும். எப்பவுமே அரசம்சம் பாத்தீங்கன்னா யாரு குடும்பத்துல மூத்தவனோ அவனுக்கு தான் அடுத்த பதவி போய் சேரும். ஆனா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இங்க சுந்தரபாண்டியனுக்கு பதவி தராம வீரபாண்டியன் இருக்காரு இளைய சின்ன பையன், அவனுக்கு வந்து இளவரசன் பட்டம் சூட்டிடுறாங்க. அப்ப வந்து அடுத்த அரசன் வரப்போறான். இப்ப சுந்தரபாண்டியன் சும்மா இருப்பாரா? தோத்து போன அரசன் இருக்காரு, அண்ணன் சும்மா இருக்க மாட்டாருல. அப்புறம் பண்றாரு பாத்தீங்கன்னா இவர் வந்து அலாவுதீன் கில்ஜிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுங்க, இங்க வந்து பாருங்க, அண்ணன் நான் இருக்கேன், அதாவது சுந்தரபாண்டியன் இருக்க. என்ன பண்றாங்க, சுந்தரபாண்டியனுக்கு தராம வீரபாண்டியனுக்கு தம்பிக்கு பதவி கொடுத்துட்டாங்க, கேளுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு அலாவுதீன் கில்ஜி, மாலிக் கஃபூர் அமுச்சு வைக்கிறாரு. சரிங்களா? அவன் மாலிக் கஃபூர் என்ன பண்றாரு, வந்துட்டு ஃபுல்லா கேப்சர் பண்ணிடுறாரு. சரிங்களா? அப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 1310 நடக்குது இதெல்லாம். மாலிக் கஃபூர் என்ன பண்றாரு, வந்து மதுரை ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டு சுந்தரபாண்டியனுக்கு தெரியல, வீரபாண்டியனுக்கு தெரியல, என்ன பண்றாரு, இவரே உட்காந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாரு. நியமிச்சார் ஒருத்தர். ஓகேவா? அதுதான் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பாண்டிய வம்சம் முடிஞ்சதுனால பாத்தீங்கன்னா மதுரை சுல்தானே உருவாக ஆரம்பிக்குது. ஆக வீரபாண்டியனுக்கும் போய் சேரல பதவி, சுந்தரபாண்டியனுக்கும் போய் சேரல. என்ன ஆகுது, கடைசியா வந்து மாலிக் கஃபூர் கேப்சர் பண்ணிடுறாரு. அப்படின்னா மதுரையில பாத்தீங்கன்னா சுல்தானே உருவாகுது, பாண்டிய வம்சம் அழிஞ்சு போகுது. சரிங்களா? இந்த தெரிஞ்சா போதும். அடுத்து பார்க்க வேண்டியது அவரோட நிர்வாகத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? அப்புறம் பண்றாங்கன்னா லேண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பேர் இருக்கிறாங்க பாருங்க, பூமி புத்திரர், சித்திரமேலி பெரிய நாட்டான்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? லேண்ட் வச்சிருக்கிறவங்கள. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அறக்கொடைகள் டொனேஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா டொனேஷன் ஃபுல்லாவே பட்ட விருத்தி, சாலபோகம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப அரசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பண்ணுவேன், நான் வந்து ஒரு யாகம் வளர்த்தி அது கிடைச்சிருச்சு, பயன் கிடைச்சிருச்சு, ஒரு போருக்கு புறப்பட்டு பண்றேன், யாகம் வளர்த்துட்டு போறேன். அப்ப அந்த போர்ல ஜெயிச்சிடறேன். அப்புறம் வந்த என்னோடது இந்த பிராமணர்கள் இருப்பாங்க இல்லையா, உடனே லேண்ட் எல்லாம் கொடுத்துருவேன். இந்த ஓகே இந்த கிராமத்தை எடுத்துக்கன்னு கொடுத்துருவேன். அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட டொனேஷன் இருக்குல்ல, அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பட்ட விருத்தி சாலபோகம்னு சொல்றாங்க. அதே போல மானூர் கல்வெட்டுகள். சோ பாண்டிய வம்சத்தை சேர்ந்த மானூர் கல்வெட்டு என்ன பண்ணுது, பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகத்தை பத்தி பேசுது. முதல்ல பார்த்தோம் சோழரை பொறுத்த வரைக்கும் உத்தரமேரூர் கல்வெட்டு, பரந்த சோழன் காலம். அதே போல பாண்டியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அது போல பாத்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு என்ன சொல்லுது, பாண்டியர்கள் வந்து யாகம் வளர்த்தாங்கன்னு சொல்லுது. சரிங்களா? அது போல பாத்துக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து பாண்டிய மன்னனோட உத்தரவுகள் இருக்கு இல்லையா, ஆர்டர் பண்ணுவார் இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா திருமந்திர ஓலைன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுவாங்க. அரசன் உட்காந்து எழுதிட்டு இருக்க மாட்டார் ஆர்டர் போட்டுட்டு. ஓகேங்களா? என்ன பண்ணுவாரு, அரசன் ஆர்டர் போட்டு போயிட்டே இருப்பார். அப்ப அரசனோட உத்தரவு ஃபுல்லா எழுதக்கூடிய ஓலை பாத்தீங்கன்னா திருமந்திர ஓலை, டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா அரசன் உட்காந்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, உட்காந்து ஆர்டர் போட்டுட்டு இருப்பாரு இல்லையா, உட்காந்து ஒர்க் பண்ணுவார் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா செயலகம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா எழுத்து மன்றம் பேர் வைக்கிறாங்க, எழுத்து மன்றம் பேர் வைக்கிறாங்க, செயலகம். ஓகேங்களா? அதுவும் பத்தி என்ன பண்றாங்கன்னா அதோட செக்ரட்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா அக பரிவாரம் முதலின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அக பரிவார முதலி தான் பாத்தீங்கன்னா அவரோட செயலாளராக இருந்திருக்காரு. அடுத்து டொனேஷன் கொடுக்குறாங்க லேண்ட் எல்லாமே, அது என்ன பண்றாங்க லேண்ட் கிராண்ட்ஸ். அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பிராமணர் கொடுத்தது வந்து பட்ட விருத்திங்கிற டொனேஷன். அதே போல பார்த்தீங்கன்னா தச்சர்கள் இருக்காங்க, கார்பெண்டர்ஸ், அவங்க வந்து கோயில் கட்டுறாங்க, பில்டிங் கட்டுறாங்கன்னா வந்து ரொம்ப சிறப்பா கட்டுறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் பாத்தீங்கன்னா தட்டார்காணி. தச்சர்கள் கார்பெண்டர் கட்டப்பட்ட பாத்தீங்கன்னா தட்டார்காணி. பிராமணருக்கு கொடுக்கப்பட்டது வந்து பட்ட விருத்தி. அதுபோல வியாபாரிகள் இருக்காங்களா, அவங்க என்ன பேர் இருக்கிறாங்க பாருங்க, நிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? சோ நிக்க மாட்டார், நானாதேசிகர், பட்டினன், விஷயத்தார் எல்லாமே பாத்தீங்கன்னா வியாபாரியோட பேர். சரிங்களா? அது எவிடன்ஸ் எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொடும்பாளூர் கல்வெட்டு மற்றும் பெரியகுளம் கல்வெட்டுல குறிக்கப்படுது எல்லாமே. சரிங்களா? அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க குதிரை வணிகர்கள் இருப்பாங்க, குதிரை ட்ரேடர்ஸ், அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, குதிரை செட்டின்னு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய வியாபாரிகள் யார் யாரு, நிக்க மாட்டார், நானாதேசிகர், பட்டினன், விஷயத்தார். அதே போல குதிரை விற்கிறவங்க பேர் வந்து குதிரை செட்டின்னு பேர் வைக்கிறாங்க. அதுபோல காயின்ஸ் இருக்கும் இல்லையா, நாணயங்கள், அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க, காசு, பழங்காசு, அன்றாட நற்பழங்காசு, கானம், களுஞ்சு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிய காலத்தை சேர்ந்த நாணயத்துக்கு பேரு.
அதுவும் பாசனம் பார்க்கும் முழுக்க முழுக்க வைகை பாசனமா இருந்தது. அதான் பராமரிக்கக்கூடிய யாரும் பாத்தீங்கன்னா வந்து இரும்பை குடிக்கலாம்னு சொல்லி வம்சம் இருக்கும். அவங்க நம்ம பராமரிச்சுக்குவாங்க. சரிங்களா? அதுபோல பாத்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் பார்க்கும்போது கழுகுமலை, ஆனைமலை, சித்தநாசல் வந்து இவங்களுடைய குடைவரை கோயில்கள் காணப்படுது. சரிங்களா? அதுபோல பண்ண பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து கடல் கடந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. காயல்பட்டினம், கொர்க்கை, சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர் எல்லாமே இவங்களுடைய முக்கியமான துறைமுக நகரமா இருந்தது. சரிங்களா? ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா சோழர்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுங்க, பாண்டிய பத்தி தெளிவா தெரிஞ்சுங்க. எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். காரணம் நம்மள டைரக்டா ஆப்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எக்ஸாம் கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி ஃபுல்லா முடிஞ்சுது. சரிங்களா? சோ சிந்து சமண நாகத்துல ஆரம்பிச்சு கடைசியா பாண்டியர்கள், சேர சோழர் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓகே, சேரரை பத்தி பெரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? பாண்டியர்கள், சோழரை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஃபுல்லா தெளிவா பார்த்தாச்சு. சோ ஆக மொத்தம் இதோட இந்தியன் ஹிஸ்டரி ஃபுல்லா முடிஞ்சுது. தெளிவா படிங்க. இந்த இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தெளிவா திரும்ப திரும்ப படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச் ஃபார் த கிளாஸஸ்.